அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். திருச்செந்தூருக்கு இந்த 7 ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பம் ஏற்படும். அது ஏன், எதனால, எந்த நாளன்னு போகணும் அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஆறுபடை வீடுகள்ல திருச்செந்தூரும் ஒண்ணுங்க. இது 2ஆம் படை வீடு. மத்த கோவிலுக்கு இல்லாத சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, மத்த எல்லாமே பாருங்க 5 கோவிலுமே மலை மேலதான் இருக்குது. இது மட்டும் தான் கடலுக்கு அருகில இருக்குங்க. இதுவும் அந்த காலத்துல மலையாய் இருந்ததாம். அதற்கு அப்புறம் இத முருகன் பூமியில தன்னோட காலுனால அழுத்தி இந்த பகுதியில கோவில் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்திலேயுமே முருகன் குடிகொண்டு மலை மேலதான் இருந்தார். மற்ற 5 படை வீடுகளிலுமே ஏறி வந்துதான் என்னை தரிசனம் செய்யணும். ஆனா அது கூட இந்த இடத்தில் உனக்கு கஷ்டத்தை தரமாட்டேன், நீ இந்த இடத்தில் இறங்கி என்னையே பார்க்கலாம் அப்படின்னு மற்ற இடங்களில் எல்லாமே நம்ம ஏறி போய் பார்க்கிறோம். இந்த இடத்தில் மட்டும் நம்ம இறங்கி முருகனை தரிசனம் செய்யற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, திருச்செந்தூர் கடல்ல குளிச்சாலே நமக்கு தரித்திரம் முழுவதுமே விலகிடும். பில்லி சூனியம் எல்லாம் விலகும். பில்லி சூனியம் அப்படின்னு சொன்னதும் பேய் பிசாசு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நமக்கு கண் திருஷ்டி இருந்தாலே போதுங்க, பலவிதமான கஷ்டங்கள் வரும். ஒருத்தர் நம்மளை என்ன ஒரு வாழ்க்கை வாழ்றான், எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினைச்சாலே போதுங்க, அந்த கண் திருஷ்டியால ஏதாவது நோய் நொடி செலவுன்னு வந்துட்டே இருக்கும். அந்த கண் திருஷ்டி கூட இந்த கடல்ல குளிச்சிங்க அப்படின்னா விலகுங்க. ஆறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசாக நட்சத்திரத்துல தான் முருகபெருமான் அவதரித்தார் அப்படிங்கிறது புராணம். ஆறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் முருகனோட நட்சத்திரம் தான் விசாகம் அப்படிங்கிறது இந்த திருத்தலத்துக்கு இன்னும் கூடுதல் சிறப்பை தருதுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போறப்ப மறக்காம கடல்ல குளிச்சுட்டு அந்த நாளி கிணற்றுல குளிங்க. உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றம் வரும், அதிர்ஷ்டம் வரும். இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் போங்க. செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கு உகந்தது. வியாழக்கிழமை ஏன் போகணும்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். முருகன் சூரபத்மனை அழிக்க தேவர்களோட குருவான குரு பகவானிடம் ஆலோசனை கேட்கிறாரு. அவரும் ஆலோசனை கொடுத்தாரு. அவருக்கு பெருமை சேர்க்க விதமா தான் இந்த தவத்துல தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளுமே குருவுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு முருகன் அருள் புரிந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த குரு பகவானாக அவரே இருந்து அருள் பாலிக்கிறார். ஒருத்தரோட வாழ்க்கையில நல்ல ஏற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா குரு பகவானோட நல்லாசி நமக்கு தேவை அப்படின்னு வேத சாஸ்திரத்திலே சொல்லப்படுதுங்க. அத்தகைய அருளை கொடுக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர். குரு பார்க்கின் கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு பழமொழி இருக்குங்க. அப்படி இருக்கையில முருகனே குருவாக இருக்கக்கூடிய இந்த தலத்தோட பிரபஞ்சங்கள் பத்தி சொல்ல நமக்கு வார்த்தைகளே இல்லைங்க. ஒவ்வொருத்தருமே ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்லது நமக்கு நடக்கும். 12 ராசிக்காரவங்களுமே எந்த நட்சத்திரக்காரவங்களுமே இந்த கோவிலுக்கு போனா நல்லதே நடக்குங்க. இருந்தாலும் ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விசாக நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியே குரு பகவான் தான். ஏற்கனவே நான் சொன்னேன், விசாக நட்சத்திரத்துல தான் முருகபெருமானே அவதரித்தார். அப்ப ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகனோட நட்சத்திரமே விசாக நட்சத்திரம். அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டாயம் திருச்செந்தூர் முருகனை வருடம் ஒரு முறையாவது தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அளவிட முடியாத நன்மைகள் சேருங்க. இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துல தான் சூரனை போர்ல வென்றார் முருகர். இந்த விசாகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விசேஷமான அற்புதமான தன்மை கொண்டதுங்க. விசாகம் அப்படிங்கிறது ஒரு போர்க்கள நட்சத்திரம் தான். போர்க்களமா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. போர் என்றால் என்ன, வெற்றியை யார் வசப்படுத்துவது அப்படிங்கிறது தானே. அப்படி போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் யூகம் சரியாக இருக்க வேண்டும் இல்லையா? யூகம் சரியாக இருந்து விட்டாலே வெற்றி கனி நம்முடைய வசமாகும். அதனால உங்களுக்கு வாழ்க்கையில இந்த போர்க்களமான இந்த வாழ்க்கைய உங்களுக்கு யூகம் சரியாக இருந்தது அப்படின்னா வெற்றியை உங்கள் வசப்படுத்த முடியுங்க. விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு போகும்போது முருகன் உங்க வாழ்க்கையான போர்க்களத்துல இருந்து நீங்க வெற்றி பெறுவதற்கு பல வழிகளை அமைப்பார். இந்த விசாக நட்சத்திரக்காரவங்க எந்த ராசியை சார்ந்தவங்க? துலாம் ராசியை சார்ந்தவங்க.
ஆக மொத்தத்துல இந்த விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்க, இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க யார் இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து கும்பிட்டாலும் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம் தான் நடக்கும். நமக்கு கிருத்திகை அப்படின்னு சொன்னதும் எது ஞாபகத்துக்கு வரும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான் ஞாபகம் வரும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தா ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்க யார் இந்த கோவிலுக்கு போனாலும் அவங்களுக்கு அதற்கு அப்புறம் வாழ்க்கையில நல்ல நிலை ஏற்படும். அடுத்து தனுஷ் ராசி பார்த்தீங்கன்னா இதற்கு அதிபதி என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீனத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதிக்க தெய்வம் குரு பகவான். அப்ப முருகன் வந்து குரு பகவானாக காட்சி அளிக்கக்கூடிய ஸ்தலமே இந்த திருச்செந்தூர் தான். அதனால தான் நீங்க வியாழக்கிழமையில போய் இந்த திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டாலும் வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேங்க. அதனால ஆதிக்க தெய்வமான குரு பகவானாக இருக்கிறதுனால இந்த மீன ராசிக்காரங்களும் தனுஷ் ராசிக்காரங்களும் இந்த திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றம் ஏற்படும், ராஜயோகம் ஏற்படும். அடுத்து மிதுன ராசிக்காரவங்களாக இருந்தீங்கன்னா இந்த திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா இவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுங்க. அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு அதிபதியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அப்ப செவ்வாய் பகவான் அப்படின்னாலே முருகனை குறிக்கக்கூடியதுங்க. அதனால விருச்சிக ராசிக்காரங்களும் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்லதொரு மாற்றம் ஏற்படும். அடுத்தால மேச ராசிங்க. அதுக்கு அதிபதியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அதனால மேச ராசிக்காரங்களும் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா உங்க வாழ்க்கையில அளவிட முடியாத அளவுக்கு மாற்றங்களும் திடீர் திருப்பங்களும் ஏற்படுங்க. நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடுங்க. சகோதர சகோதரிகளே, துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.